அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தெய்வீக பயணத்தில் இருந்து பேசுகிறேன். இன்று நாம் என்ன பார்க்க போகிறோம் என்றால், இன்று ஆடி தேய்பிறை அஷ்டமி. அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் பெற பைரவரை வழிபடுங்கள். ஆடி தேய்பிறை அஷ்டமி மற்ற எல்லா தமிழ் மாதங்களை காட்டிலும் ஆன்மீக சிறப்பு வாய்ந்த தினங்கள் அதிகம் கொண்ட ஒரு மாதமாக ஆடி மாதம் இருக்கிறது. இந்த ஆடி மாதம் என்பது சூரிய பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்குள் பிரவேசிக்கும் காலமாக இருக்கிறது. கடக ராசி சந்திர பகவானுக்குரிய ராசியாகும். அதில் சந்திரனுக்கு நட்பு கிரகமான சூரியன் பிரவேசிப்பது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ஆடி மாதத்தில் அம்மனை மட்டுமின்றி மற்ற கடவுள்களை வணங்கினாலும் அதிக பலன்கள் கிடைக்கும். ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை மற்றும் தேய்பிறை காலங்களில் அஷ்டமி தினங்கள் வருகின்றன. இதில் தேய்பிறை அஷ்டமி பைரவருக்கு உகந்த நாளாகும். தலைமுறையாக நம் குலம் காக்கும். இன்று ஞாயிற்றுக்கிழமை பைரவருக்கு உகந்த தேய்பிறை அஷ்டமி வருகிறது. இந்த நன்னாளில் பைரவரை வழிபட்டால் பணக்கஷ்டம் நீங்கி வருமானம் பெருகும். கோவிலின் காவல் தெய்வமாக கருதப்படும் பைரவர் சிவனுடைய அம்சம் ஆவார். பைரவர் என்றாலே பயத்தை நீக்குபவர், பாவத்தை போக்குபவர் என்று பொருள். எல்லா சிவன் கோவில்களிலும் ஈசான்ய மூலை எனப்படும் வடகிழக்கு திசையில் நீல மேனியாக அருள் புரியும் பைரவரை வணங்கினால் எண்ணற்ற பலன்களை தருவார். ஆடி மாத தேய்பிறை அஷ்டமி பற்றி பார்ப்போம். ஆடி மாதத்தில் வரும் தேய்பிறை அஷ்டமி திதி நீலகண்டாஷ்டமியாக கடைபிடிக்கப்படுகிறது. ஆடி மாதத்தில் வருகின்ற தேய்பிறை அஷ்டமி அன்று விரதம் இருந்து பைரவரை வழிபடுவது மிகவும் சிறப்பு. தேய்பிறை அஷ்டமி அன்று விரதம் இருந்து ராகு கால நேரத்தில் பைரவருக்கு சிவப்பு நிற மலர்களால் ஆன மாலை சாற்றி செவ்வாழை நைவேத்தியம் செய்து தேங்காயை இரண்டாக உடைத்து அதில் நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றி பைரவருக்குரிய மந்திரங்களை துதித்து பைரவரை வணங்க வேண்டும். பைரவர் காயத்ரி மந்திரத்தை 108 அல்லது 1008 எண்ணிக்கையில் துதிப்பது சிறந்தது. ஆடி மாத தேய்பிறை அஷ்டமியன்று பைரவரை வணங்கினால் நமக்கு வரும் ஆபத்துகளிலிருந்தும் காப்பாற்றுவார். பைரவரை வணங்கும் முறை: நவகிரக தோஷங்கள் நீங்க சதுர்கால பைரவருக்கு செவ்வரளி பூவால் 9 வாரங்கள் சகஸ்ரநாம அர்ச்சனை செய்ய வேண்டும். வறுமை நீங்க அஷ்டமி தினத்தன்று மாலை நேரத்தில் வில்வ இலைகள் மற்றும் வாசனை மலர்களால் அஷ்டோத்திரம் சகஸ்ரநாமம் அர்ச்சனை செய்து 11 பைரவ தீபங்கள் ஏற்ற வேண்டும். இழந்த செல்வத்தை திரும்பப் பெற 11 அஷ்டமிகளில் பைரவ தீபங்கள் ஏற்ற வேண்டும். பைரவ தீபம் என்பது மிளகை சிறு மூட்டையாக கட்டி நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுவதாகும். சனி தோஷம் நீங்க பைரவருக்கு 9 சனிக்கிழமைகள் சிவப்பு நிறப்பூக்களால் அர்ச்சனை செய்து 4 பைரவ தீபங்கள் ஏற்ற வேண்டும். திருமணத்தடை நீங்க ஞாயிற்றுக்கிழமை அன்று ராகு காலத்தில் திருநீறு அபிஷேகம் செய்து மிளகு வடை மாலை சாற்றி அர்ச்சனை செய்ய வேண்டும். வீட்டில் செல்வம் செழிக்க சதுர்கால பைரவருக்கு சொர்ண புஷ்பம், கொன்றை பூ அல்லது 108 காசுகளால் அர்ச்சிக்க வேண்டும். அந்த காசுகளை வீட்டில் பணப்பெட்டியில் வைக்க செல்வம் செழிக்கும். பகை பயம் நீங்க 9 அஷ்டமிகளில் பைரவருக்கு அர்ச்சனை செய்து வசதிக்கு ஏற்ப நிவேதனங்கள் செய்ய வேண்டும். இப்படி செய்தால் வியாபார நஷ்டம் விலகி இலாபம் உண்டாகும். ஸ்ரீ பைரவரை வணங்குவதால் வறுமை நீங்கி வியாபார முன்னேற்றம் மற்றும் தனலாபம் உண்டாகும். பைரவருக்கு மிளகு கலந்த அன்னம் மற்றும் வடை நைவேத்தியமாக படைக்கலாம். அனுமனுக்கு வடைமாலை சாற்றுவது போல் பைரவருக்கும் வடைமாலை சாற்றி வழிபடுவது கூடுதல் பலன்களை தரும். பைரவரை வழிபடுவதால் கிடைக்கும் பலன்கள்: எப்படிப்பட்ட பணக்கஷ்டங்களும் நீங்கும். பெண்களுக்கு ஏற்படும் உடல் மற்றும் மன ரீதியான பிரச்சனைகள் தீரும். தொழில் வியாபாரங்களில் நேரடி மற்றும் மறைமுக எதிரிகளால் ஏற்பட்ட பாதிப்புகள் நீங்கும். வருமானம் பெருகும். தீராத நோய்கள் தீரும். அஷ்ட ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் கண்டிப்பாக உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் பகிருங்கள். கூடவே நம்ம சேனலை லைக் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் அன்பு எனக்கு கொடுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.